கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய தினம் தேவன் உங்களை கைவிடாதிருப்பேன். தேவன் உங்களை கைவிட மாட்டார். என்றும் என்றும் என்றுமே தேவன் உங்களை கைவிட மாட்டேன், தேவன் உங்களுடனே இருந்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உறுதி கொடுக்கிறார். தேவன் கைவிடாதிருப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடனே இருப்பார், உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டார். நீங்கள் அவர் பார்வைக்குள்ளேயே அவருடனே இருக்கீங்க. நீங்கள் அதான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு நம்மளை சொல்லியிருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னா எப்படி நினச்சிருந்தெல்லாம் நம்மளை பார்த்துக்கலாம், நம்ம அவருடைய தான் இருக்கும், அவர் நம்மளுடைய தான் இருக்கார். அதான் உண்மை. பாருங்க, எப்படின்னா இது முன்னால ஒரு 4-5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர்கள்னா இதுல லிட்டரலா சொல்லப்படுகிற குருடர்கள் கண்ணு தெரியாதவங்க கிடையாது. இதுல சொல்லப்படுகிற குருடர்களை அப்படின்றது என்னன்னா, பாதை தவறி போகிறவர்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டுவிட்டு நம்ம அந்த பாதையை அறிந்து கொள்ளாமல், தேவன் நமக்கு அதோட அழைப்பை அறிந்து கொள்ளாமல் தன்னோட சுய இஷ்டத்தின்படி நடப்பவர்களே தான் இங்கே குருடர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. அப்ப ஏன் அறியாத வழினா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியை அறியாம நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அறியாத வழி என்னது? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழி. அந்த வழியிலே தேவன் உங்களை நடத்த போகிறார். ஆனால் தான் கைவிடாது இருக்கிற தேவன் உங்களை கரம் பிடித்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற, நீங்கள் உங்களுக்கு உங்களோட சிந்தனைகளுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளாத வழியிலே உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. அதான் அந்த வழியும் பாதைகளும் அதுதான். நமக்கு அந்த பாதைகள் தெரியாது. தேவனை அண்டி கொண்டால் தான், தேவன் கரம் பிடித்து நடந்தால் தான், தேவன் உடன் நடந்தால் தான் அந்த பாதைகள் அந்த வழிகள் நமக்கு தெரியும். ஆனால் தான் அந்த வழிகளில் நம்மளை நடத்தி அந்த பாதையிலே நம்மளை நடத்தி கொண்டு வந்து என்ன செய்வாரா, அவர்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். இருளை வெளிச்சமும்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்க தேவனை அறியாத இருள், உலகத்தின் இருளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் நம்மளை தேவ வெளிச்சத்தில் நடத்துவேன் அப்படின்றாரு. தேவ வெளிச்சம்னா என்ன? எழுப்பி பிரகாசி. இதே ஏசாயால பார்க்கலாம், உன் ஒளி வந்தது அப்படின்னு. அப்ப தேவ ஒளியில் நடப்பதற்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்து நமக்கு முன்னால கோணலான காரியங்கள் அனைத்தையும் செவ்வையாக்கி நேராக்கி, அதோட நிப்பாடுறது கிடையாது, செவ்வையாக்குவேன்னு சொல்றதோடு இல்லாம இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு நான் விசுவாசிகளாகிய நமக்கு உங்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்ப குருடராகிய தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் உலகத்தின் காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் குருடர்களாக இருக்கும் நம்ம கண்கள் திறக்கப்படவில்லை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டா நம்ம தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வோம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளை அறிந்து கொள்வோம். அதனால தான் சொல்றாரு, தெளிவா சொல்கிறார், குருடராக இருக்கிற தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளாமல், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை திட்டங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற நம்மளை அழைத்து கொண்டு வந்து, எப்படி கைவிடாமல் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்து நமக்கு தெரியாத தேவ வழியிலே நடத்தி, நமக்கு தெரியாத தேவ பாதைகளை நடத்தி, அதோடு இல்லாம நமக்கு முன்பாக இருக்கிற இருள், நம்ம இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மை தேவ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்கள் அனைத்தையும் செவ்வியாக்குவேன் என்று தேவன் நம்மகிட்ட சொல்கிறார். எப்படி நம்மளை கைவிடாது இருக்கிற தேவன். இன்றைய தினம் நமக்கு சொல்ற வார்த்தை தான், தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கொண்டு அநேக காரியங்கள் தேவன் செய்ய போகிறார். தேவ வெளிச்சத்திலே நீங்க நடக்க போகிறீங்க. அதை மட்டும் விசுவாசிப்போம். ஆமென். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் எங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, குருடர்களாக இருக்கிற எங்களை தகப்பனே நாங்கள் அறியாத உமது வழியிலே நடத்தி, உம்முடைய பாதைகளிலே எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்து இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை தேவ வெளிச்சத்திலே நடத்துவேன் என்பதற்காகவும் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே உள்ள கோணலான காரியங்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லும் மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத எங்களுடன் இறுதி மட்டும் இருப்பேன் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாது அவர்களுடன் கரம் பிடித்து அவர்களை நடத்துவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பேசுதாப்பே ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.